அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லவர்கள் மரணிக்கும் போது மலக்குமார்கள் சந்தோஷமான வார்த்தைகளை அவர்களிடம் கூறுவார்கள். மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள். சொர்க்கம் பரிசாக கிடைக்கப் போகிறது என்ற சுப செய்தியை மரணிக்கும் தருவாயில் மலக்குமார்கள் அவர்களிடம் கூறும் போது தனது நிலை என்னவாகுமோ என்ற கவலை நல்லவர்களுக்கு இருக்காது. அவர்கள் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் மன்னரை வாழ்க்கைக்குள் போவார்கள். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான் அல் குர்ஆனில் கூறுகின்றான், அமைதியுட்ட உயிரே, திருப்தியோடும் திருப்தி கொள்ளப்பட்டும் உனது இறைவனிடம் செல்வாயாக, எனது அடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக, எனது சொர்க்கத்தில் நீ நுழைவாயாக என்று அவர்களுக்கு கூறப்படும். இந்த ஆயத் 89வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் கூறப்படுகின்றது. மற்றொரு ஆயத்தில் எங்கள் இறைவன் அல்லாஹுவே என்று கூறி பின்னர் அதில் உறுதியாகவும் இருந்தார்களே அவர்களிடம் வானவர்கள் இறங்கி, அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் பற்றிய நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறுவார்கள். இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நாங்கள் உங்கள் உதவியாளர்கள், நிகரற்ற அன்புடைய மன்னிப்பவனின் விருந்தாக நீங்கள் ஆசைப்படுபவர்கள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்பதும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுவார்கள். இந்த ஆயத் 41வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் கூறப்படுகின்றது. சாலிஹானவர்களாக இந்த துனியாவிலே நாம் வாழ்ந்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்ல அடியார்களுடைய கூட்டத்தில் நாமும் ஆகுவதற்கு எல்லா வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.